ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க பிரசாந்த். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷன் மல்டிபிள்ல இருக்கு. ஸோ அப்படி மல்டிபிள்ல இருக்கிற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷன நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ வி ஹேவ் I is equals to integral sin x of sin 2x of sin 3x dx. ஓகே. ஸோ இந்த இன்டகிரேஷன் நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண போறோம்னா, sin A, sin B அந்த ஐடென்டிட்டிய யூஸ் பண்ண போறோம். ஓகே. Sin A, sin B ஃபார்முலா என்னன்னா, it is cos of A minus B minus cos of A plus B. Okay. So இந்த ஐடென்டிட்டிய நம்ம வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். இப்படி அப்ளை பண்றதுனால என்ன வரும்னா, we'll be getting I is equals to half of integral. Okay. It is cos of A minus B. Cos of A minus B னா இங்க A வந்து x, B வந்து 2x. என்ன வரும்னா cos of negative x அப்படின்னு வரும். ஓகே. மைனஸ் cos 3xன்னு வந்துரும். ஏன் 3x வருது? Because A is x, B is 2x. ஆட் பண்ணும்போது we'll be getting 3x into sin 3x. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து 1/2 integral cos of negative x is cos x. So cos x into sin 3x minus cos 3x into sin 3x. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம இத எப்படி பண்ண போறோம்னா, கவனிங்க. இந்த cos x sin 3x வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போறேன். இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா என்ன வரும்? We'll be getting sin 3x into cos x minus இங்க இருக்கிற டெர்மையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் எழுதுறேன். So here it is sin 3x into cos 3x dx. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, sin 3x cos x இப்போ இங்க வந்து நம்ம sin A cos B ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். sin A cos B ஃபார்முலா என்னன்னா, it is half of integral sin of A plus B plus sin of A minus B. இந்த ஐடென்டிட்டிய நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். At the same time sin x cos xக்கு ஃபார்முலா என்னன்னா, அதாவது sin theta cos theta. theta வந்து ஒரே மாரி இருக்கணும். அதனால தான் நான் x யூஸ் பண்ணியிருக்கேன். sin x cos xக்கு ஃபார்முலா என்னன்னா, it is half of sin 2x. ஓகே. ஸோ 2x. இந்த ஐடென்டிட்டிஸ நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் அடுத்த ஸ்டெப்ல? half of integral sin 3x cos xக்கு வந்து half of ஓகே sin 3x plus x வந்து it is 4x plus sin 3x minus x வந்து it is sin 2x. ஓகே, ஃபைன். இங்க வந்து மைனஸ் half of sin it is 6xன்னு வரும். ஏன் 6x வருது அப்படின்னா, இங்க வந்து நமக்கு 3x இருக்கு. theta is 3x. When we multiply, we'll be getting 2 into 3x. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இது என்ன வரும்னா, இட் இஸ் 1/2 நான் காமனா வெளிய எடுக்க போறேன். 1/2 காமனா வெளிய எடுத்தா என்ன வரும்? ஆல்ரெடி 1/2 இருக்கு. ஸோ we'll be getting 1/4 integral ஓகே sin 4x plus sin 2x minus sin 6x. ஓகே, ஃபைன். இப்போ இது நார்மல் இன்டகிரேஷன் நம்ம பண்ணலாம். integral of sin ax வந்து
இட் இஸ் நெகட்டிவ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏ. ஸோ இப்போ இங்க நம்ம அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் 1/4 ஆஃப் negative cos 4x by 4 negative cos 2x by 2. Here it is positive cos 6x by 6. ஏன் இங்க வந்து பாசிட்டிவ் வருதுன்னா ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் பாசிட்டிவ். இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னால கடைசியில நம்ம சி போடணும். ஸோ ஃபைனலா வந்து நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம்னா பாசிட்டிவ் வேல்யூ முன்னாடி எழுதிக்கலாம். அதே நேரத்தில் 2 வந்து டினாமினேட்டர்ல காமனா எடுக்கிறேன். ஸோ I'll be getting 1/8 of cos 6x by 3 minus cos 4x by 2 minus cos 2x. ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் integral of sin x into sin 2x into sin 3x. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ.